ஆக்சுவலா இந்த அமைப்புக்கு என்னை அழைத்தமைக்காக மிக்க நன்றி. தம்பி முகமது அனாஸுக்கும் இந்த குழந்தைகள் இவ்வளோ ஆர்வமா கொஷின்ஸ் கேட்கறது வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட ஃபேவரட் ஏரியா. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாய். நீங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆழமான கேள்விகள். சில கொஸ்டின் பார்த்தா புக்ல நீங்க படிச்சது இல்ல கேள்விப்பட்டதுல இருந்து கேட்ட மாதிரி இருந்தது. சில கேள்விகள்லாம் உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு பார்த்த போது கண் முன்னாடி பாக்குற விஷயங்கள்ல இருந்து கேட்டதா தெரிஞ்சது. அப்போ முக்கியமான எந்த கேள்விக்கு ஆழமான கேள்விகள் அப்படிங்கறத தாண்டி உங்க மனசுல உதிக்கிற கேள்வி அப்படி கண்டுபிடிச்சாதான் அவங்கதான் பெரிய பெரிய நோபல் லாரேட்ஸ் ஆனாங்க. அதாவது ஏன் ஆப்பிள் கீழே விழுந்துச்சு அப்படிலாம் தேடினாங்க இல்லையா? அது போல நீங்க உங்களுக்குள்ள பார்த்த போது நீங்க அப்சர்வ் பண்ற விஷயத்துல இருக்கிறத கேள்வியா கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறது இல்ல ஏதோ ஒரு இன்டர்நெட் கண்டென்ட்ல படிக்கிறது அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்கறத விட, ஏன்னா பெரிய கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நிச்சயமா அவங்களுக்கு அது நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தேன் நானு. ஆனாலுமே டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க பார்த்துட்டு கேள்வி கேட்கறத விட நிஜத்துல நடக்கிறத நீங்க பாப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களை இன்னும் இன்னும் நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நீங்க பின்னாடி அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பெரிய நோபல் லாரேட்டா கூட ஆக முடியும். சரியா? அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க இன்னும் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க இதுல கூட்டிட்டு வாங்க. இது ஒரு பெரிய ஃபோரம் ஆக்கலாம். இது ஒரு பெரிய இயக்கம் ஆகலாம். நிறைய பேர் சேர்ந்தோம்னா இந்தியாவில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதாவது உண்மையான அறிவை தேடி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸ்னு இல்லாம நமக்கு தெரிகிற தத்துவங்கள், இயற்கை, இதை பத்தி எல்லாம் நிறைய புரிதல் நமக்கு வேண்டி இருக்கு. இப்போ வெறும் அந்த இன்டர்நெட், லேப்டாப், போன் இதெல்லாம் தாண்டி அறிவு ரொம்ப நிறைய இருக்கு. அப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயமும், அதாவது இந்த இன்டர்நெட் மட்டுமே இல்ல சயின்ஸ், அதை தாண்டி கண் முன்னாடி பாக்குற அவ்வளவு விஷயத்தையும் கவனிக்கிறது, கவனிச்சதுல இருந்து கேள்வி கேட்கறது, நீங்களே யோசிச்சு புரிஞ்சுக்கிறது, தெரியலன்னா பெரியவங்க கிட்ட கேட்கறது. சோ இது தான் நம்மளோட சயின்டிபிக் டெம்பர்மெண்ட். இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆழமா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அப்போ நீங்க இன்னும் இன்னும் நிறைய யோசிக்க யோசிக்க உங்களுக்கே நிறைய தெரியும். அப்ப நீங்க ஒரு குட்டி சயின்டிஸ்டாவே ஆயிட முடியும். இப்ப நிறைய யங் சயின்டிஸ்ட் அவார்டு எல்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாவே உங்களுக்கு பெரிய பெரிய அவார்டு எல்லாம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அமைப்பு கொண்டு வர இந்த நிகழ்ச்சியில நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. சரியா? தேங்க்யூ.